வணக்கம். இன்னைக்கு நாம கிளாட் ஏஐ பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது சும்மா ஒரு சேட் பண்ற கருவி மட்டும் இல்ல. அதையும் தாண்டி ஒரு முழு உலகமே இதுக்குள்ள இருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். நம்ம பல பேர் கிளவுட ஒரு சாதாரண சாட்பாட்டா தான் பார்க்கறோம் இல்லையா? ஆனா உண்மையில அதால அவ்வளவுதான் முடியுமா? வாங்க பார்க்கலாம். சொல்லப்போனா கிளாட ஒரு பெரிய பனிப்பாறை மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. நமக்கு மேல தெரியறது அதோட சின்ன நுனி மட்டும்தான். ஆனா அந்த தண்ணிக்கு அடியில தான் அதோட உண்மையான பலமே இருக்கு. பவர் யூசர் அப்புறம் செயலூக்க அடுக்குகள்னு அதைத்தான் நாம இன்னைக்கு முழுக்க பார்க்க போறோம். சரி, முதல்ல கிளாட்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது ஆந்த்ரோபிக் கம்பெனியோட ஏஐ அசிஸ்டன்ட். இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே ஏஐ பாதுகாப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தான். அதாவது தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு நேர்மையா ஒத்துக்கிட்டு தப்பான பதில நம்பிக்கையா சொல்லி நம்மள குழப்பாது. ஓகே, நம்மளோட இன்னைக்கு பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல கிளாடுக்குள்ள இருக்கிற 3 மாடல்ஸை பத்தி பார்ப்போம். அப்புறம் அதோட 3 முக்கிய நிலைகளை பத்தி ஒன்னொன்னா பார்த்துட்டு கடைசியா உங்களுக்கு எந்த பிளான் சரியா இருக்கும்னு ஒரு ஐடியாவுக்கு வருவோம். முதல்ல கிளாடுக்கு சக்தி கொடுக்கிற அந்த 3 இன்ஜின்களை புரிஞ்சுக்குவோம். ஹைகோங்கிறது ஒரு ஸ்பிரிண்டர் மாதிரி, சின்ன சின்ன வேலைகளை சட்டுன்னு முடிச்சிடும். சானெட் ஒரு வேலை குதிரை மாதிரி, வேகம் புத்திசாலித்தனம் ரெண்டும் இருக்கும். நம்ம அன்றாட வேலைகளுக்கு இது பர்ஃபெக்ட். ஓபஸ் ஒரு நிபுணர் மாதிரி, கொஞ்சம் மெதுவா இருந்தாலும் ரொம்ப சிக்கலான விஷயங்களை எல்லாம் ஆழமா அலசி ஆராயும். சோ நம்ம வேலைக்கு எது தேவையோ அதை கரெக்டா செலக்ட் பண்ணணும். சரி, இப்போ முதல் நிலைக்குள்ள போலாம். இதுதான் அத்தியாவசியமான விஷயங்கள். கிளாட் யூஸ் பண்ற எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படை அம்சங்கள் இது. இந்த முதல் நிலையில பாத்தீங்கன்னா வெப் சர்ச், ஆர்டிஃபேக்ட்ஸ், மெமரின்னு நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை நாம இப்ப கொஞ்சம் டீடைல்ல பார்க்கலாம். ஒன்னு ஆர்டிஃபேக்ட்ஸ், இன்னொன்னு மெமரி. இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற அம்சத்தை இந்த ஒரு வரி சூப்பரா விளக்குது பாருங்க. நீங்க ஒரு டேபிள் இல்லனா ஒரு சார்ட் கேட்டிங்கன்னா அது நம்ம பேசுற இடத்துல வராம வலது பக்கம் தனியா ஒரு பேனல்ல அழகா வரும். அதுவும் சும்மா டெக்ஸ்டா இல்லாம நாம இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சு என்னலாம் பண்ணலாம் பாருங்க. இன்டராக்டிவ் டேபிள்ஸ், ஃபினான்ஷியல் ட்ராக்கர்ஸ், ஏன் ஒரு QR கோட் கூட நீங்க உருவாக்கிக்கலாம். இது உங்க வேலையை வெறும் டெக்ஸ்டா பார்க்காம விஷுவலா பார்க்க ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து மெமரி, அதாவது நினைவகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். நீங்க கிளாட் கூட பேச பேச அது உங்களோட ஸ்டைல், உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்க என்ன ப்ராஜெக்ட்ல வேலை செய்றீங்கன்னு எல்லாத்தையும் கத்துக்கும். போக போக அது தர பதில்கள் எல்லாமே உங்களுக்காகவே ஸ்பெஷலா செஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க ஒருவேளை வேற ஒரு ஏஐ டூல்ல இருந்து கிளாடுக்கு மாறுறீங்கன்னா அங்க நீங்க பேசின விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா இங்க கொண்டு வந்துடலாம். இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், கிளாடுக்கு உங்க பழைய கான்வர்சேஷன் எல்லாம் ஞாபகம் வந்துடும். நீங்க விட்ட இடத்துல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நாம அடுத்த லெவலுக்கு போறோம். நிலை 2. இங்க தான் உங்க வேலையை இன்னும் வேகமா, இன்னும் திறமையா செய்யறதுக்கான அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. கனெக்டர்ஸ் இது ஒரு பாலம் மாதிரின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த பாலம் கிளாடே உங்க கூகுள் டிரைவ், ஸ்லாக், நோஷன் நீங்க தினமும் யூஸ் பண்ற டூல்ஸ் கூட நேரா கனெக்ட் பண்ணிடும். இதனால அந்த ஆப்ஸ்ல இருக்கிற ஃபைல்ஸை கிளாடால டைரக்டா படிக்கவும் முடியும், அதுல எழுதவும் முடியும். ஸ்கில்ஸ், அதாவது திறன்கள். இது ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒவ்வொரு தடவையும் ஒரே மாதிரி செய்யறதுக்கு கிளாடுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற மாதிரி. இதுல ஒரு சூப்பர் டிப் என்னன்னா, உங்க பழைய உரையாடல்களை வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் தேவைப்படும்னு கிளாடு கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உருவாக்கவும் சொல்லலாம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். வெப் சர்ச்ங்கிறது அப்போதைக்கே தேவைப்படுற ஒரு கேள்விக்கு பதில் தேடுறது. ஆனா ரிசர்ச் மோடுங்கிறது அப்படி இல்ல. ஒரு தலைப்பு கொடுத்துட்டா அதுவே பல இடங்கள்ல தேடி ஒரு முழுமையான ரிப்போர்ட்டா நமக்கு கொடுக்கும். ஃபைனலா நாம நம்ம பயணத்தோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். நிலை 3, செயலூக்க எதிர்காலம். இது வெறும் அடுத்த ஸ்டெப் இல்ல, ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். இங்கதான் கிளாட் வெறும் அசிஸ்டண்டா இல்லாம உங்களுக்காக வேலை செய்யற ஒரு ஏஜென்ட்டா மாறுது. இந்த ஏஜென்டிக் தொகுப்புல 3 மிரட்டலான அம்சங்கள் இருக்கு. கோவக்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஃபோல்டர்ல ஃபைல்ஸ் போட்டா போதும், கிளாட் அதுவா வேலையை பார்த்துடும். கோட் அம்சம் மூலியமா உங்க முழு கோடையும் படிச்சு அதுல இருக்கிற தப்ப திருத்தவோ புதுசா ஃபீச்சர்ஸ் சேர்க்கவோ முடியும். கடைசியா கம்ப்யூட்டர் யூஸ். இது கிளாட் உங்க மவுஸ், கீபோர்டே கண்ட்ரோல் பண்ணி ஆப்ஸ்ல இருக்கிற வேலைகளை முடிச்சு கொடுக்கிற மாதிரி. சரி, இவ்ளோ பவர்ஃபுல்லான அம்சங்களை எல்லாம் எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு என்ன பிளான்ஸ் இருக்கு, விலை விவரம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள்ல பார்த்தாலே தெளிவா புரியும். நிலை 1ல இருக்கிற அம்சங்கள் ஃப்ரீ பிளான்லயே கிடைக்குது. ஆனா நிலை 2, 3ல நம்ம பார்த்த அந்த பவர்ஃபுல்லான விஷயங்கள் வேணும்னா கண்டிப்பா ப்ரோ பிளானுக்கு அப்கிரேட் பண்ணணும். சீரியஸா யூஸ் பண்றவங்களுக்கு ப்ரோ பிளான் தான் சரியான சாய்ஸ். எங்களோட சிம்பிளான பரிந்துரை இதுதான். முதல்ல ஃப்ரீ பிளான்ல ஆரம்பிங்க. யூஸ் பண்ண அதோட லிமிட்டை நீங்க அடிக்கடி தொடர மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ ப்ரோ பிளானுக்கு மாறுறத பத்தி யோசிக்கலாம். அப்போ பாத்தீங்களா, கிளாடுங்கிறது இனிமே வெறும் கேள்வி கேட்டா பதில் சொல்ற ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது. இது ஒரு ஏஜென்ட், உங்களுக்காக வேலை செய்யற ஒரு பார்ட்னர். இப்போ சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு சக்தி உங்க கையில கிடைச்சா முதல்ல எந்த வேலையை இதுகிட்ட கொடுத்துட்டு நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க?